குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே சமூகவியல் பாடத்தில் 4 பாடங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு என்ன பாடம் அப்படின்னா 5வது பாடம். இந்த 5வது பாடத்தில் செவியல் உலகம், செவியல் உலகத்தை பற்றி நம்ம நினைச்சிரோம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம். இந்த செவியல் உலகத்தில் அங்கே அமெரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்கள் உலக வரலாற்றின் மைய நீரோட்டத்திலிருந்து விலகி இருந்தபோது யூரோசியா என்று அழைக்கப்பட்ட ஆசியா, ஐரோப்பிய கண்டங்களின் பெருநிலப்பரப்பில் பல நாகரிகங்கள் மலர்ந்தன. அதாவது என்ன அப்படின்னா, இந்த செவியல் உலகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்கள் உலக வரலாற்றின் மைய நீரோட்டத்திலிருந்து விலகி இருந்தபோது அது எந்த நாடு? யூரோசியா என்று அழைக்கப்பட்ட ஆசிய, ஐரோப்பிய கண்டங்களின் பெருநிலப்பரப்பில் பல நாகரிகங்கள், அதாவது என்ன அப்படின்னா இதில் இருந்து தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நிறைய நாகரிகங்கள் என்ன செய்யப்பட்டது, மலரப்பட்டது அல்லது தோன்றியது அப்படின்னு என்ன செய்யப்படுறாங்க, சொல்லப்படுதாங்க. சரியா? இவற்றில் சில விரைவில் செவ்விய நிலையை அடைந்து புகழ் பெற்றன. இதன் மூலமாக தான் சில இது என்ன செய்யப்படுது அப்படின்னா செவ்வியல் நிலையை அடைந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அங்கே காணப்படுகிறது. சரியா? இது இந்த செவ்வியல் காலத்தில் ரோமிலிருந்து பாரசீகம், அங்கிருந்து பெஷாவர் வரை சங்கிலி தொடர் போன்று பல பேரரசுகள் உருவாக தொடங்கின. அதாவது என்ன அப்படின்னா இந்த செவ்வியல் உலகம் எதிலிருந்து எது வரைக்கும் சங்கிலி தொடர் போல உருவாக்கப்பட்டது அல்லது தொடங்கின அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா அந்த செவ்வியல் காலத்தில் ரோமிலிருந்து பாரசீகம், அங்கிருந்து பெஷாவர் வரை என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த சங்கிலி தொடர் போன்று பல பேரரசுகள் உருவாவதற்கு இது என்ன செய்யப்படுது, காணப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாகரிகங்களின் விரிவாக்கம் புவியியல் அடிப்படையிலான இடைவெளிகளை அகற்றி பிரதேசங்களுக்கிடையே வணிக உறவுகளும் பன்னாட்டு பரிமாற்றங்களும் அங்கே என்ன செய்யப்படுது, நடைபெற வழிவகுத்தன. அங்கே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நாகரிகங்கள் விரிவாகுவதற்கும், அதாவது என்ன அப்படின்னா நாகரிகங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா ரொம்ப விரிவடைவதற்கும் அங்கே என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் புவியியல் அடிப்படையிலான இடைவெளிகளை அகற்றி பிரதேசங்களுக்கு இடையே வணிக உறவுகளும் அங்கே என்ன அப்படின்னா சில கண்டங்களுக்கு இடையே அந்த வாணிக உறவுகளை என்ன செய்யப்படுது அப்படின்னா பன்னாட்டு பரிமாற்றங்களும் அங்கே என்ன செய்யப்பட்டது, நடைபெற இது இந்த செவ்வியல் உலகம் ஒரு காரணமாக என்ன செய்யப்பட்டது, வழிவகுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த உறவுகள், எந்த உறவுகள், இந்த செவ்வியல் உலகம் அப்படின்ற உறவுகள் இருக்கலாம். இந்த உறவுகள் ஒரு சிந்தனை, தொழில்நுட்பம், கலைகள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா பரிமாற்றங்களுக்கு இட்டு சென்றன. அதாவது என்ன அப்படின்னா இந்த செவ்வியல் உலகம் மேற்கொள்வதற்காக அங்கே என்ன செய்யப்படுகிறது, இந்த உறவுகள், இந்த பரிமாற்ற உறவுகள் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. சிந்தனைகள் தொடங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கலைகள்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா பரிமாற்றங்களுக்கு இது என்ன செய்யப்படுகிறது, இடம்பெறுகிறது. அதுக்கப்புறம் இந்த பின்னணியில் தான் பௌத்தம் தொடங்கி, அதாவது இந்த பின்னணியில் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா பௌத்தம் தொடங்கி கிறிஸ்துவம், இஸ்லாம் வரையிலான உலகின் மிகப்பெரிய மாற்றங்கள் பரவியதை என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செவ்வியல் உலகத்தில் இதன் மூலமாக தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த பௌத்தம் வரை தொடங்கி கிறிஸ்துவம், இஸ்லாம் மற்றும் மிகப்பெரிய மதங்களாம் பரவுவதற்கு இது என்ன செய்யப்பட்டது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்புறம் பண்டைய கிரேக்ஸ் மற்றும் ரோமா உள்ளடக்கியதை செவ்வியல் உலகம் என்றும், அதாவது என்ன அப்படின்னா பண்டைய கிரீக்ஸ் மற்றும் ரோமாவை உள்ளடக்கியதான் செவ்வியல் உலகம் என்று நம்ம என்ன செய்யறோம், மேற்கொள்கிறோம். இது ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து பண்டைய கிரேக்க ரோமானிய நாகரிகங்களை உள்ளடக்கியதோடு இந்த காலத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், செவ்வியல் காலம் என்றும் கிரேக்க ரோமானிய காலம் உலகம் என்றும் அறியப்பட்டுள்ளது. அதாவது இந்த கிரேக்க ரோமா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செவ்வியல் காலம் அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிரேக்க ரோமானிய காலத்தை உலகம்
என்றும் அறியப்படுகிறது அப்படின்னு இந்த செவ்வியல் உலகத்தை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் மேற்கொள்கிறோம். அப்போ வந்து செவ்வியல் உலகத்தில் இந்த ரோமானிய பேரரசு கிரேக்க பேரரசு மூலமாக தான் இந்த செவ்வியல் உலகம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் அறியப்படுகிறோம். இதன் மூலமாக தான் உலக நாகரிகங்கள்லாம் என்ன செய்யப்பட்டது வளரப்படுகிறது. இதன் மூலமாக தான் மதங்கள் பரவப்பட்டது. பௌத்தம் முதல் கிறிஸ்துவம் இஸ்லாம் மதம் பரவ இதன் மூலமாக தான் என்ன செய்யப்படுது பரவப்பட்டது. அதன் மூலமாக தான் இந்த கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் பரவதுக்கு நாம் என்ன செய்யணும் புரிந்து கொண்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த கிரீக்ஸ் ஹெலனிக் உலகம், இந்த கிரீஸ் ஹெலனிக் உலகம் அப்படின்னு நினைச்சிடும் பார்க்குறோம். இந்த கிரீஸ் ஹெலனிக் உலகம் வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது எந்த நூற்றாண்டு வரை அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு வரை என்ன செய்யப்படுகிறது இந்த கிரீஸ் ஹெலனிக் உலகம் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா கிரேக்கம் உலகின் ஏனைய நாடுகளிலிருந்து வேறுபட்டு இருக்கவில்லை அப்படின்னு நினைச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கிரீஸ் ஹெலனிக் உலகம் வந்து கிமு அல்லது பொது ஆண்டுக்கு முன்பு 8ஆம் நூற்றாண்டு வரை கிரேக்கம் உலகின் ஏனைய நாடுகளிலிருந்து வேறுபட்டு இருக்கவில்லை. இது மக்கள் படிப்பறிவு அற்றவர்களாக இருந்தன. அதாவது என்ன அப்படின்னா இந்த செவ்வியல் உலகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு படிப்பும் இல்லாமல் நினைச்சப்பட்டாங்க அப்படின்னா காணப்பட்டிருந்தாங்க. அதாவது எந்த ஒரு நாகரிகம் அற்றவர்களாக நாகரிகம் இல்லாமல் என்ன செஞ்சாங்க காணப்பட்டே இருந்தாங்க. படிப்பு அறிவு இல்லாமல் என்ன செஞ்சாங்க மேற்கொண்டே இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க தான் இதில் என்ன செய்யப்படுது அப்படின்னா பொருள் உற்பத்தியானது புரதான முறையிலே இருந்தது. இந்த பொருள் வந்து எப்படி அப்படின்னா புரதான முறையில் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்பட்டே இருந்தது. இவங்களுடைய வாழ்க்கை வந்து கடினமாக என்ன செய்யப்படுது காணப்பட்டு இருந்தது. அதாவது எந்த ஒரு படிப்பறிவு மலைவாழ் மக்களில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் கடினமான வாழ்க்கையாக என்ன செய்யப்பட்டு காணப்பட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு செவ்வியல் உலகம் அதாவது படிப்பு அறிவு அங்கே வந்து என்ன செய்ய காணப்படவில்லை அப்படின்னு நினைச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டு இருந்தது அப்படின்னா ஒரு கடினமான வாழ்க்கையை வந்து நினைச்சப்பட்டது காணப்பட்டு இருந்தது. அப்புறம் ஸ்பாட் தவிர்த்து ஏனைய பகுதிகள் மலைப்பாங்கான பகுதிகளாக இருந்தமையால் வேளாண்மை விரிவடைய சாத்தியமில்லை. அதாவது இந்த ஸ்பாட் அப்படின்ற அந்த இடத்தை தவிர்த்து ஏனைய பகுதிகள் மற்ற பகுதிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி காணப்படுகிறது அப்படின்னா மலைப்பாங்கான பகுதிகளாக என்னச்சப்படுகிறது காணப்பட்டு இருந்தமையால் அங்கே வந்து வேளாண்மை செய்வதற்கு அங்கே வந்து என்ன செய்கிற எந்த ஒரு சாத்தியமும் காணப்படவில்லை. அல்லது இந்த வேளாண்மை விரிவடைவதற்கு அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய உணவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேளாண்மையை வந்து என்ன செஞ்சாங்க மேற்கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன செய்ய அதை விரிவடைவு செய்வதற்காக அவங்க சாத்தியமாக என்ன செய்யப்படல காணப்படவில்லை அப்படின்னு என்ன செய்யப்படுறதா நம்ம வந்து மேற்கொள்கிறோம். அப்போ அந்த இடத்துல கடற்கரை பகுதிகளில் சில காலனிகளை நிறுவுவதில் கிரேக்கர்கள் வெற்றி பெற்றதால் வணிகத்தின் வழியாக பொருள் ஈட்ட முடிந்தது. அந்த இடத்துல நம்ம சில மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடற்கரை பகுதி ஓரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில காலனிகள்னால் என்னது கொஞ்சம் கொஞ்சமான அந்த ஒரு வீடுகளை வந்து அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறுவப்படுறாங்க. அப்போ நிறுவுவதில் அங்கே கிரேக்கர்கள் வெற்றி பெற்றதால் அங்கே வந்து யாருன்னா அந்த கிரேக்கர்கள் வந்து சில காலனிகளை வந்து அங்கே வந்து என்ன செய்கிறாங்க மேற்கொண்டதுனால அங்கே வந்து என்ன செய்கிறாங்க இதன் மூலமாக வாணிகத்தின் வழியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பொருள் ஈட்ட முடிந்தது. பொருள்னா என்னது நிறைய வர்த்தகம் வந்து என்ன செய்யப்பட்டது ஈட்ட முடிந்தது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரியா, இதன் விளைவாகத்தான் கிமு 6ஆம் நூற்றாண்டில் கிரேக்கம் பல நகர அரசுகளை கொண்ட ஒருங்கிணைப்பாக மாறியது. இதன் மூலமாக தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டில் வந்து என்ன செய்யப்பட்டது ஒரு கிரேக்க நகர அரசுகளை கொண்ட ஒருங்கிணைப்பாக நினைச்சப்பட்டது மாறியது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் பார்க்குறோம். சரியா, இதில் ஏதென்ஸ் நகர குன்றின் மீது பண்டைய கிரேக்கர்களால் நிறுவப்பட்ட அக்ரோபோலிஸ் என்னும் கோட்டையால் சூழப்பட்டுள்ள நகரம் கிரேக்கர்களில் மேம்பட்ட நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. அதாவது என்ன அப்படின்னா இந்த கிரேக்கர்களின் ஒரு எடுத்துக்காட்டாக எந்த கோட்டையாக காணப்படுகிறது அப்படின்னா அக்ரோபோலிஸ் அப்படின்ற ஒரு கோட்டை வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா கிரேக்கர்களின் மேம்பட்ட நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக
எடுத்துக்காட்டாக ஒரு கோட்டை அக்ரோபோலிஸ் அப்படின்ற கோட்டை வந்து என்ன செய்யப்பட்டது காணப்படுகிறது. இந்த நகர அரசர்கள் தான் ஒன்றுடன் ஒன்றே போரிட்டு கொண்டாலும் இவை வணிகம், பொதுவான எழுத்து முறை, ஒரே மாதிரியான மத நடைமுறைகள் மற்றும் விழாக்கள் போன்றவற்றால் பிணைக்கப்பட்டிருந்தன. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கிரேக்கர்கள் மூலமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, அந்த அரசுகள் ஒன்று போரிட்டு கொண்டு, அதாவது சண்டை போட்டு கொண்டு இருந்தாலும் கூட அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, வணிகம், பொதுவான எழுத்து முறை, ஒரே மாதிரியான மத நடைமுறைகள், விழாக்கள் போன்றவற்றில் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பிணைக்கப்பட்டு இருந்தன அப்படின்னு என்ன செய்கிறோம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த இணைப்பிற்கு ஒப்பற்ற ஒரு எடுத்துக்காட்டாக ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ இந்த இணைப்பிற்கு, அதாவது ஒற்றுமையாக எதை கூறப்படுகிறது அப்படின்னா ஒலிம்பிக் விளையாட்டை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா போட்டிகளாக, அதாவது எடுத்துக்காட்டாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ கிரேக்கத்தில் ஆளும் வர்த்தகம் நிலைகளை கட்டுப்படுத்தியது அடிமைகள் நிலங்களின் பாடுபட்டன. அதாவது என்ன அப்படின்னா, கிரேக்கத்தின் ஆளும் வர்க்கம் நிலங்களை கட்டுப்படுத்தியது. கிரேக்கத்தில் வந்து ஆளும் வர்க்கம், ஆளும்னா என்னது, அங்கே வந்து அதிகமாக பணம் உடையவர்கள் அல்லது அங்கே வந்து சொத்து உடையவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிக நிலங்களை கட்டுப்படுத்தியது, அவங்களுடைய நிலங்களை வந்து என்ன செய்யப்படுது கட்டுப்படுத்தியது. அதுக்கப்புறம் அடிமைகள் நிலைகளில் பாடுபட்டன. அடிமைகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த நிலங்களில் அந்த ஆளும் வர்க்கத்தினரிடம் வந்து அந்த அடிமைகள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிலங்களில் பாடுபட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த அடிமைகளை கொண்டு இருப்பது ஒரு நாகரிக வாழ்வின் அவசியம் என கிரேக்க எழுத்தாளர்களும் தத்துவ ஞானிகளும் கருதின. அந்த அடிமைகளை கொண்டிருப்பது வந்து ஒரு நாகரிக வாழ்வின் அவசியம் என கிரேக்க எழுத்தாளர்களும் தத்துவ ஞானிகளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து கருதப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டானுக்கும் அடிமைக்குமான உறவை அரிஸ்டாட்டில் கணவனுக்கும் மனைவிக்குமான, தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகளோடு நினைச்சாங்க அப்படின்னா ஒப்பிடப்படுகிறாங்க. அதாவது அந்த நாகரிகத்தினுடைய, கிரேக்க நாகரிகத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எது வந்து காணப்படுகிறது அப்படின்னா ஆண்டானுக்கும் அடிமைக்குமான உறவையும், அரிஸ்டாட்டில் கணவனுக்கும் மனைவிக்குமான, தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகளோடு இதை வந்து நினைச்சாங்க அந்த நாகரிகத்தை வந்து ஒப்பிடப்படுறாங்க. சரியா? அடுத்து பாரசீகத்தின் மீதான கிரேக்கத்தின் வெற்றி. பாரசீகத்தினர் மீதான கிரேக்கத்தின் வெற்றி. இந்த பாரசீகத்தின் மீதான கிரேக்கத்தின் வெற்றி வந்து அதாவது என்ன அப்படின்னா, பாரசீக பேரரசின் அரசரான டேரியஸ், இவர் வந்து 550 கிமு 550 முதல் 486 வரைக்கும் கிரேக்க நகர அரசர்களை கைப்பற்றுவது என முடிவு செய்தார். அதாவது என்ன அப்படின்னா, கிரேக்க அரசர்களை கைப்பற்றுவதில் இவர் வந்து என்ன செய்கிறாரு, முடிவு செய்கிறாரு. இது எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? 550 முதல் 486 வரைக்கும். 486 வரைக்கும் இவர் வந்து என்ன செய்கிறாரு, டேரிஸ் என்பவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆட்சியை மேற்கொள்கிறாரு. இவர் வந்து எதை கைப்பற்ற முடிவு செய்தார் அப்படின்னா, கிரேக்க நகர அரசுகளை கைப்பற்றுவதற்கு இவர் இந்த டேரிஸ் என்பவர் வந்து என்ன செய்கிறாரு, முடிவு செய்தார். அப்போ கிரேக்கத்தின் மீதான பாரசீகத்தின் முதல் தாக்குதல் தோல்வியில் முடிவு அடைந்தது. இந்த கிரேக்கத்தின் மீதான பாரசீகத்தின் முதல் தாக்குதல் இந்த டேரியஸ்க்கு வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தோல்வியில் என்ன செய்யப்பட்டது, முடிவடைந்தது. அப்புறம் படையெடுப்பின் போது ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையும் நோய்களின் தாக்கல்களுமே பாரசீகத்தின் தோல்விக்கு காரணமாயின. இந்த பாரசீக தோல்விக்கு காரணம் எது காணப்படுகிறது அப்படின்னா, அங்கே வந்து உணவு பற்றாக்குறை, ரெண்டாவது என்ன அப்படின்னா நோய். இதன் மூலமாக பாரசீகத்தின் தோல்விக்கு காரணமாக நினைச்சப்பட்டது இருந்தது அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் இரண்டாவது தாக்குதலை திட்டமிடும் போது நிலத்தின் வழியாய் படையெடுப்பதை தவிர்த்து நீர்வழி தாக்குதலை வந்து என்ன செஞ்சார், மேற்கொண்டார். யார்? இந்த டேரியஸ். அதாவது ரெண்டாவது முறையை என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே வந்து போர் தொடுக்கிறாரு. அந்த போர் தொடுக்கும் போது நிலத்தின் வழியாக போகாமல் நீர் வழியாக, அதாவது கடல் வழியாக என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த போரில் என்ன செய்கிறாரு, போர் தொடுக்க மேற்கொள்கிறாரு. அப்புறம் நாட்டு பற்றால் உந்தப்பட்ட கிரேக்கர்கள் அல்லது கெலினியர்கள் வீரத்துடன் போரிட்டு கிமு 490
மரத்தான் என்னும் இடத்தில் பாரசீக படைகளை தோற்கடித்தார். இவர் வந்து என்ன அப்படின்னா எந்த ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா 490 பாரசீக 490 வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மரத்தான் என்னும் இடத்தில் பாரசீக படைகளை வந்து என்ன செய்கிறாரு தோற்கடித்தார். எது நாட்டுப்பற்றால் உந்தப்பட்ட கிரேக்கர்கள் அல்லது கெலினியர்கள். கிரேக்கர்களை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கெலினர்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இவர்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீரத்துடன் போரிட்டு 490 என்ன செய்கிறாரு அப்படின்னா மரத்தான் என்னும் இடத்தில் பாரசீக படைகளை வந்து என்ன செய்கிறாரு தோற்கடித்தார். யார்? இந்த டேரியஸ். அப்புறம் இந்த டேரியஸ் பின்னர் அரச பதவி ஏற்ற செர்கஸ் மீண்டும் ஒரு முறை படையெடுத்து வந்தான். டேரியஸ்க்கு அப்புறம் யார் படையெடுத்து வராங்க அப்படின்னா செர்கஸ் என்பவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா படையெடுத்து வராரு. படையெடுத்து வந்து இந்த முறை ஸ்பார்டன் படைகளோடு சேர்ந்து ஏதென்ஸ் நகர மக்கள் பாரசீக படைகளை முன்னேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினான். அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்பார்டன் படைகளோடு சேர்ந்து ஏதென்ஸ் நகர மக்கள் பாரசீக படைகளோடு முன்னேற்ற விடாமல் தடுத்து யார்? இந்த செர்கஸ் என்பவர் வந்து என்ன செய்கிறாரு தடுத்து நிறுத்தப்படுகிறார். அப்புறம் சில நகர அரசுகள் சரணடைந்த போதிலும் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில நகர அரசுகள் சரணடைந்த போதிலும் ஏதென்ஸ் வந்து என்ன செய்யப்பட்டது பின்வாங்க மறுத்தது. அந்த போரில் வந்து ஏதென்ஸ் வந்து என்ன செய்யப்பட்டது பின்வாங்க மறுத்ததுனா சண்டைக்கு அந்த இதிலேருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த போர்லேருந்து நான் என்ன செய்ய மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யப்படுது ஏதென்ஸ் நாடு வந்து என்ன செய்யப்படுது மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் சலாமிஸ் என்னும் இடத்தில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் பாரசீக போர் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. இதன் மூலமாக என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இறுதியாக சலாமிஸ் அப்படின்ற என்னும் இடத்தில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் பாரசீக போர் கப்பல்கள் வந்து என்ன செய்யப்படுது மூழ்கடிக்கப்பட்டன அப்படின்னு நினைச்சிடும் காணப்படுறோம். இது தன் எண்ணம் நிறைவேறாததால் மனமடைந்த செர்கஸ் நாடு திரும்பினார். அவர் வந்து அந்த போரில் இருந்து வெற்றி பெறாதனால செர்கஸ் என்பவர் வந்து என்ன செய்கிறாரு அவர் எண்ணம் நிறைவேறாமல் மனம் உடைந்து போனதுனால இவர் வந்து என்ன செய்கிறாரு மீண்டும் நாட்டுக்கு என்ன செய்கிறாரு திரும்பி போகப்படுகிறார். அடுத்து கெலினிய கிரேக்கத்தில் மக்களாட்சி. இந்த கெலினிய கிரேக்கத்தின் மக்களாட்சி, இந்த கெலினிய கிரேக்கத்தின் மக்களாட்சி வந்து கிரேக்க நகர அரசுகள் முதலாக தோன்றிய போது அவை கடந்த கால மரபுரிமை பண்புகளில் சிலவற்றை இன்னமும் சுமந்து கொண்டிருந்தன. அதாவது என்ன அப்படின்னா கடந்த காலத்தினுடைய மரபுரிமையே இந்த கிரேக்க நகர அரசுகள் முதலாக தோன்றிய போது என்ன செய்யப்படுகிறது கடந்த கால மரபுரிமையை வந்து என்ன செய்யப்படுது இன்னமும் சுமந்து கொண்டு தான் காணப்படுகிறது. அப்புறம் ஆள்வோர்கள் தலைவர்களின் வம்சாவளி வந்தவர்களாகவோ இருந்தன. அந்த ஆழ்வர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தலைவர்கள் ஆழ்வர்கள் என்ன அந்த மக்கள் அரசாட்சியை மேற்கொள்பவர்கள் தலைவர்கள்லாம் அந்த வம்சாவளி வந்தவர்களாகவே நினைச்சுறாங்க காணப்படுறாங்க. அந்த கிரேக்க வம்சாவளி அப்படின்னு நினைச்சுறாங்க மேற்கொள்ளப்படுறாங்க. அப்புறம் வணிகத்தின் மூலம் செல்வந்தர்களாக மாறியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கும் பழைய குடும்பங்கள் அனுபவிக்கும் உரிமைகள் மற்றும் சலுகைகளை வெறுத்தன. அதாவது என்ன அப்படின்னா அந்த ஆட்சி உரிமைகளை வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா வணிகத்தின் மூலமாக செல்வந்தர்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாறியவர்கள், அதாவது வணிகத்தின் மூலமாக நிறைய அந்த கிரேக்க மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா செல்வந்தர்களாக என்ன செய்கிறாங்க மாறப்பட்டிருந்தாங்க. அப்போ மாறுதல் மூலமாக அங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கும் இப்பழைய குடும்பங்கள் வந்து அனுபவிக்கும் உரிமைகள் மற்றும் சலுகைகளை என்ன செஞ்சாங்க இழக்கப்பட்டன. அந்த பழைய குடும்பங்கள் கீழ்நிலையில் உள்ள குடும்பங்களாம் என்ன செய்யப்பட்டது அந்த சலுகைகள் ஆட்சி அதிகாரத்தை வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா வெறுக்கப்பட்டன. இதன் விளைவாகத்தான் பல நகர அரசுகளில் முடியாட்சி அரசர்கள் தூக்கி எறியப்பட்டன. இதன் மூலமாக தான் பல அரசுகள் வந்து என்ன செய்யப்பட்டது முடியாட்சியை வந்து என்ன செஞ்சாங்க தூக்கி எறியப்பட்டன. அப்போ இருந்த போதிலும் கொடுங்கோலர்களின் ஆட்சி நடைபெற கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை காலத்தில்தான் புதிய கட்டங்களோடும் மிகப்பெரிய கோயில்களோடும் நகரங்கள் வளர்ச்சி அடைந்தன. அப்போ அங்கே வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த கொடுங்கோலர்களின் ஆட்சி நடைபெற எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு முறை காணப்பட்டது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த காலத்தில்தான் அந்த கொடுங்கோலர் ஆட்சி வந்து
புதிய கட்டடங்களோடு, அதாவது என்ன அப்படின்னா புதிய கட்டிடங்களோடு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா மிகப்பெரிய கோயில்களோடும் நகரங்கள் வளர்ச்சி அடைந்தன அப்படின்னு என்ன செய்கிறோம் காணப்படுகிறோம். அப்போ எடுத்துக்காட்டாக ஏதென்ஸில் உள்ள ஒலிம்பியா ஜியஸ் கோவில், அங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த புதிய கட்டிடங்கள் கோயில்கள்லாம் வளர்ச்சி அடைவதற்கு இந்த கொடுங்கோலர் ஆட்சி வந்து என்னச்சப்படுது ஒரு காரணமாக என்னச்சப்படுது காணப்பட்டிருந்தது. இந்த காலத்தில் தான் ஏதென்ஸில் உள்ள ஒலிம்பியா ஜியாஸ் கோவில் வந்து என்னச்சப்பட்டது ஒரு எடுத்துக்காட்டாக என்னச்சப்படுது காணப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதென்ஸ் நகர மக்களாட்சி. இந்த ஏதென்ஸ் நகர மக்களாட்சி வந்து அடித்தள மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக குழு ஆட்சி, அதாவது இந்த அடித்தள மக்களுடைய அழுத்தத்தின் குழுவாட்சி வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சியும் அகற்றப்பட்டு மக்களாட்சி முறை வந்து என்ன செய்யப்பட்டது நிறுவப்பட்டுள்ளது. அதாவது அடித்தள மக்களாட்சியினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியை வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அகற்றப்பட்டு இங்கே வந்து என்ன செய்யப்பட்டது ஏதென்ஸ் நகர மக்களாட்சி வந்து என்ன செய்யப்பட்டது நிறுவப்பட்டது. இதில் சட்டம் இயற்றும் அதிகாரம் அனைத்தும் சுதந்திர மக்கள் பங்கேற்கும் மக்கள் மன்றத்தின் வம்சம் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது என்ன அப்படின்னா அந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் அனைத்தும் சுதந்திர மக்கள் பங்கேற்கும் மக்கள் மன்றத்தின் வம்சம் வழங்கப்பட்டிருந்தது. இதை வந்து யார் வழங்கப்பட்டிருந்தா அப்படின்னா இந்த சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அனைத்தும் சுதந்திர மக்கள் பங்கேற்கும் மக்கள் மன்றத்தின் வம்சம் வந்து என்னச்சப்பட்டது வழங்கப்பட்டிருந்தது. அப்போ அங்கே வந்து நீதிபதிகளும் கீழ்நிலை அதிகாரிகளும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அங்கே வந்து எதன் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில். யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நீதிபதிகளும் கீழ்நிலை அதிகாரிகளையும் நினைச்சாங்க குழுக்கள் முறையில் நினைச்சாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த முறை வந்து சமூகத்தின் மேல்தட்டு மக்களால் வெறுக்கப்பட்டது. இந்த குழுக்கள் முறை வந்து என்ன செய்யப்பட்டது சமூகத்தின் மேல்தட்டு இன மக்களுக்கு வந்து என்ன செய்யப்பட்டது வெறுப்பாக என்ன செய்யப்பட்டது காணப்பட்டது. அப்போ அவர்கள் மக்களாட்சியை கும்பலின் ஆட்சி என கருதினர். அந்த ஆட்சியை வந்து எப்படி கருதப்படுகிறது அப்படின்னா கும்பலின் ஆட்சி அப்படின்னு நினைச்சப்படுகிறது கருதப்படுகிறது. அப்போ பாரசீக படையெடுப்பின் அபாயம் வந்து கிரேக்கர்களை ஒற்றுமையுடன் இருக்க செய்திருந்தது. அப்போ அந்த பாரசீகத்தினுடைய அபாயம்னா என்னது அங்கே வந்து போர் அந்த மாதிரி தொடுக்க வராங்க அப்படின்ட்டு என்னது ஒரு வந்து என்ன செய்யப்படுது அந்த அபாயம் வந்து என்ன செய்யப்படுது காணப்படுகிறது. அது கிரேக்கர்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஒரு சூழ்நிலை வந்து என்ன செய்யப்படுது காணப்படுகிறது. அந்த ஆபத்து நீங்கியவுடன் அந்த பாரசீக படையெடுப்பு அபாயம் நீங்கியவுடன் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அவங்க மீண்டும் தங்களுடைய சண்டையிட தொடங்கின. அந்த ஆபத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அபாயத்தை நீங்கியவுடன் அவர்கள் மீண்டும் தங்களிடையே சண்டையிட தொடங்கினார். தங்களன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போடுறதை என்ன செஞ்சாங்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பல கிரேக்க நகர அரசர்களின் வரலாறு பணம் படைத்த நிலப்பிரபுக்கள் மக்களாட்சியை எதிர்த்து நடத்திய தொடர் போராட்டங்களாகவும் அமைந்தது. அங்கே வந்து என்ன அப்படின்னா பல கிரேக்க நகர அரசர்களின் வரலாறு பணம் படைத்த நிலப்பிரபுக்கள் வந்து மக்களாட்சியை எதிர்த்து நடத்திய தொடர் போராட்டங்களாகவே நினைச்சப்பட்டது நடைபெற்று இருந்தது, அதாவது அமைந்து இருந்தது அப்படின்னு நினைச்சாங்க. இவற்றில் விதிவிலக்காக நினைச்சப்பட்டது இருந்தது. இது வந்து நினைச்சப்பட்டது ஒரு விதிவிலக்காக நினைச்சப்பட்டது. அந்த தொடர் போராட்டின் மூலமாக அந்த போர்கள் வந்து நினைச்சப்பட்டது காணப்பட்டிருந்தனால இது ஒரு விதிவிலக்காக நினைச்சப்பட்டது காணப்பட்டே இருந்தது. அப்போ ஏதென்ஸ் மட்டும் அங்கு மக்களாட்சி முறை 200 ஆண்டுகளாக நினைச்சிருந்தது நீடித்தது. அப்போ அவங்க மக்களாட்சி முறை எத்தனை ஆண்டுகளாக நீடித்தது 200 ஆண்டுகளாக நினைச்சப்பட்டது. ஏதென்ஸில் மட்டும் மக்களாட்சி முறை வந்து நினைச்சப்பட்டது நீடிக்கப்பட்டிருந்தது. அப்போ மக்களாட்சி என்னும் சொல்லின் நேர்பொருள் வந்து மக்களே ஆட்சி புரிவது தான் என்பதாகும். மக்களாட்சி என்னும் சொல்லின் நேர்பொருள் வந்து மக்களை ஆட்சி புரிவதாக நினைச்சப்படுது சொல்லப்படுகிறது. அப்போ நடைமுறையில் மெடிக்ஸ் என்று அழைக்கப்பட்ட அடிமைகள், பெண்கள், நகரில் தங்கியிருந்தவர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் ஆகியோர் விலகியே வைக்கப்பட்டிருந்தனர். அதாவது இவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த மக்களாட்சி வந்து மக்களே ஆட்சி புரிவது தான் என்னது
மக்களாட்சி அப்படின்ற பொருளாக நினைச்சப்படுது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிக்ளீன்ஸ் அப்படின்ட்டு நினைச்சிடும் பார்க்குறோம். இந்த பெரிக்ளீன்ஸ் வந்து 461 முதல் 429 வரைக்கும் நினைச்சிறாரு அப்படின்னா ஆட்சியை மேற்கொள்றாரு. யாரு? 461 முதல் 421 வரைக்கும் பெரிக்ளீன்ஸ் அப்படின்றவர் வந்து நினைச்சிறாரு ஆட்சியை வந்து மேற்கொள்றாரு. இவர் வந்து ஏதென்ஸ் நகர் பெரிக்ளீன்ஸ் என்னும் மாபெரும் தலைவரை பெற்றிருந்தது. அதாவது என்ன அப்படின்னா இந்த பெரிக்ளீன்ஸ் வந்து ஏதென்ஸ் அப்படின்ற நகரில் வந்து மாபெரும் தலைவரை வந்து நினைச்சாங்க அப்படின்னா பெற்றிருந்தது. யாரை? இந்த பெரிக்ளீன்ஸை வந்து. சரியா? இவர் வந்து 30 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தார். இவர் வந்து எத்தனை ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்தார் அப்படின்னா 30 ஆண்டு காலமாக அவர் வந்து ஆட்சியை வந்து நினைச்சாரு மேற்கொண்டே இருந்தார். இவருடைய ஆட்சியின் போது ஏதென்ஸும் ஸ்பார்ட்டனும் ஒன்றுக்கு எதிராக மற்றொன்று தொடர்ந்து போர் செய்தன. அதாவது என்ன அப்படின்னா இந்த பெரிக்ளீன்ஸ் இருக்கார்ல, இவர் வந்து யாருக்கு எதிராக ஆட்சியை வந்து ஒன்று மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏதென்ஸும் ஸ்பார்ட்டன்ஸ்க்கும் ஒன்றுக்கு எதிராக என்ன செய்யணும் மற்றொன்று தொடர்ந்து போர் செய்தன. இவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த ஏதென்ஸ் ஸ்பார்ட்டன் இந்த 2 பகுதிக்கு எதிராக என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க வந்து போர்களை வந்து என்ன செஞ்சாங்க மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த போர்கள் வந்து பெலோபோனீசிய போர்கள் என அறியப்பட்டன. இந்த போர்கள் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா பெலோபோனீசியோ அப்படின்ற போர்கள் வந்து என்ன செய்யப்படுது அறியப்பட்டன. அப்புறம் இந்த ஸ்பார்ட்டாவோடு பகைமை அந்நகர அரசு செய்த இடையூறுகள் ஆகியவை இருந்த போதிலும் அவற்றையும் மீறி ஏதென்ஸ் பராமரிக்க செய்யும் கட்டடங்களை கொண்ட உன்னதமான நகரமாக என்ன செய்யப்படுகிறது மாறியது. அதாவது என்ன அப்படின்னா அந்த ஏதென்ஸ் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா நிறைய, அதாவது என்ன அப்படின்னா ஸ்பார்ட்டாவோடு பகைமை, ஸ்பார்ட்டா அப்படின்ற அந்த நாட்டோடு ஏதென்ஸ் வந்து பகைமை கொண்டாலும் அதில் இடையூறுகள் நிறைய செய்தாலும் கூட அதில் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா ஏதென்ஸ் அப்படின்ற ஒரு பராமரிக்க செய்யும் கட்டடங்களை கொண்ட உன்னதமான நகரமாக என்ன செய்யப்படுது மாறியது. அந்த ஏதென்ஸ் நகரம் வந்து என்ன செய்யப்படுது ஒரு உன்னதமான நகரமாக என்ன செய்யப்படுது மாறப்பட்டது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதில் மாபெரும் கலைஞர்களும் சிந்தனையாளர்களும் அந்நகரத்தில் இருந்தன. இந்த ஏதென்ஸ் அப்படின்ற நகரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க மாபெரும் சிந்தனையாளர்கள் கலைஞர்கள்லாம் என்ன செஞ்சாங்க காணப்பட்டு இருந்தாங்க. ஆகவே இந்த வரலாற்று அறிஞர்கள் இக்குறிப்பிட்ட காலத்தை பெரிக்ளீன்ஸ் காலம் என்று அழைக்கப்படுகின்றன. இதை வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா பெரிக்ளீன்ஸ் அப்படின்ட்டு நினைச்சிறாங்க. இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நினைச்சிறாங்க அந்த காலத்தை வந்து பெரிக்ளீன்ஸ் அப்படின்ட்டு நினைச்சிறாங்க காலத்தை வந்து அழைக்கப்படுறாங்க. இதைத்தான் நம்ம நினைச்சிடோம் அப்படின்னா செவ்வியல் உலகம் அப்படின்ட்டு நினைச்சிடோம். இந்த கிளாஸில் இது வரைக்கும் நம்ம நினைச்சிருந்தோம் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் மீண்டும் நினைச்சிடலாம் ரோம் கிளினிக்ஸ் உலகம் அப்படின்ட்டு நினைச்சிடலாம். அடுத்த கிளாஸில் நம்ம நினைச்சிடலாம் பார்க்கலாம். சரியா? ஓகே.